நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்த திரு அமல்ராஜ் அவர்கள் வந்து அந்த சம்மனை கிழிச்சு போட்டுட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு காவல்துறையோட ஒரு அவங்களுடைய நடவடிக்கை எந்த விதத்துல இருக்கணும்னா, சம்மன் வாங்கவில்லை என்றால் அந்த இடத்துல போய் ஒட்டி வைத்து விட வேண்டும். திரு அமல்ராஜ் அவர்கள் தான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் என்று சொல்லியும் இவர்கள் அவரை தரக்குறைவாக கேவலப்படுத்தும் விதத்தில் நடத்தி இருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கதுதான் என்று சொல்லுவேன். சட்ட மீறல் நடந்திருக்கிறது, அதுவும் காவல்துறை அதிகாரிகளாலே சட்ட மீறல் நடந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. கடத்தல்ல கைதான ஜாபர் சாதிக் அவருடைய வீட்டுக்கும் வந்து சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க, வந்து ஒட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க ஒட்டி வச்ச அந்த காவல்துறை முன்னாடியே வந்து அவர்களுடைய தாயார் வந்து அதுக்கு திரு சீமான் அவர்களும் சரி, நடிகை விஜயலட்சுமி அவர்களும் சரி, இந்த விவகாரத்தை கிட்டத்தட்ட பல வருடங்களாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு விவகாரமா தான் பாக்குறாங்க. அதாவது திரு சீமான் தரப்பில் உள்ள வழக்கறிஞர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, எங்க மிஸ் பண்ணாங்க தெரியாது, இந்த வழக்கை சரியா முடிக்கல. சரி, அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நடிகை விஜயலட்சுமி, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய வழக்கு இது வந்து இப்ப ரீசெண்டா வந்து இதுல நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. என்னன்னா, நடிகை விஜயலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்புணர்வு செய்து விட்டதாக கூறி புகார் அளித்திருந்தார். அது சம்பந்தமாக கடந்த 2 நாட்களில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புகாரில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நடிகை விஜயலட்சுமி அவர்கள் திரு சீமான் அவர்கள் தன்னை திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்புணர்வு செய்து விட்டார், அதனால் அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்து இருந்தார். அது சம்பந்தமாக ஏற்கனவே சீமான் அவர்கள் 2023 கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவரும் விசாரணைக்கு ஒத்துழைத்து அவர்களிடம் விசாரித்த அனைத்துக்கும் பதில் சொல்லிவிட்டு அந்த விசாரணை முடிந்து விட்டது. இப்ப மறுபடியும் அந்த வழக்கு எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இந்த வழக்கு 12 வாரங்களுக்குள் இந்த போலீசாரால் வழக்கு விசாரணை நடத்தி முடித்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நிர்பந்தம் விதித்திருக்கிறது. இதனால் காவல்துறை என்ன செஞ்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட பெங்களூர் எல்லா இடத்துக்கும் போய் நடிகை விஜயலட்சுமி அவர்களிடம் விரிவான ஒரு விசாரணை நடத்தி அதனை வீடியோ பதிவும் செய்து கொண்டார்கள். அதே போல் இங்கே திரு சீமான் அவர்கள் வீட்டிலும் திரு சீமான் அவர்களை விசாரிக்கிறதுக்காக சம்மன் அனுப்பி இருந்தார்கள். இந்த சம்மன் விவகாரத்தில் தான் இங்கே பிரச்சனை எழும்பியுள்ளது. என்ன என்றால், கிட்டத்தட்ட 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு வந்து ஆஜராகும்படி அந்த சம்மன் அனுப்பி இருந்தார்கள். அந்த சம்மன் என்பது கிட்டத்தட்ட அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஒட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை அங்க இருந்த பொறுப்புல இருந்த, அதாவது அவர்களுடைய வீட்டில் பொறுப்பில் இருந்த ஒருத்தவர், அவர் பேர் அமல்ராஜ், அவர் வந்து இந்த சம்மனை கிழித்து விட்டார். அதனால் அவரை வந்து தாக்கியதாக இப்பொழுது அதை சம்பந்தப்பட்ட இன்னொரு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு இந்த கேஸ்ல. என்னன்னு கேட்டோம்னா, சம்மன் அனுப்பியது சரிதான், ஆனால் சம்மன் அனுப்பிய பிறகு ஒட்டிவிட்டு சென்று விட்டார்கள். இது வந்து காவல்துறையோட ஒரு பொறுப்பு. ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றால் அந்த வழக்கிற்கு சம்மன் அனுப்புவது எல்லாம் சகஜமான விஷயம்தான். அந்த சம்மனை அந்த பர்டிகுலர் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் வாங்கவில்லை என்றால் அவர்கள் வீட்டிலோ அவர்கள் கேட்டிலோ ஒட்டிவிட்டு வருவது வழக்கமான ஒரு செயல்தான். ஆனால் இங்க என்ன நடந்திருக்கிறது, காவல்துறையினர் போய் வந்து அந்த சம்மனை ஒட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த ஒட்டி வச்ச சம்மனை ஒரு சில நிமிடங்கள் கழித்து அங்க காவலில் இருந்த, அந்த வீட்டு காவலில் இருந்த நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு பொறுப்பில் இருந்த திரு அமல்ராஜ் அவர்கள் வந்து அந்த சம்மனை கிழிச்சு போட்டுட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்சு மறுபடியும் என்ன செஞ்சிட்டாங்க, நீலாங்கரை போலீசார், அங்க இன்ஸ்பெக்டர், அவங்க இன்னும் 2-3 காவல்துறை மக்கள் எல்லாருமே சேர்ந்து போய், ஏன் கிழிச்சு போட்டீங்க, எப்படி நீங்க கிழிச்சு போட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகராறு பண்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம 2 விஷயத்த பார்க்கலாம். போலீசாரோட ஒரு காவல்துறையோட ஒரு அவங்களுடைய நடவடிக்கை எந்த விதத்துல இருக்கணும்னா,
சம்மன் வாங்கவில்லை என்றால் அந்த இடத்துல போய் ஒட்டி வைத்து விட வேண்டும். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அவர்களுக்கு வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை, இல்ல அந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜரே ஆகவில்லை அப்படின்னா மட்டும்தான் மறுபடியும் வந்து அத உயர் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் காவல்துறைக்கு எந்த ஒரு மனிதரையோ எந்த ஒரு தனி நபரையோ அதாவது அவர்களை முறைகேடாக நடத்துவதற்கு, அவர்களை அடிப்பதற்கு, அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்கு எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு உரிமையும் கிடையாது. சட்ட பிரகாரமும் உரிமையும் கிடையாது. இங்க வந்து சொல்ல போனோம்னா திரு அமல்ராஜ் அவர்கள் தான் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் என்று சொல்லியும் இவர்கள் அவரை தரக்குறைவாக கேவலப்படுத்தும் விதத்தில் நடத்தி இருக்கிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கதுதான் என்று சொல்லுவேன். இரண்டாவது விஷயம், ஒரு சம்மன் அனுப்பிவிட்டால் என்றால் அந்த சம்மனுக்குரிய குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது அவர் தரப்பில் யாராவது ஒருத்தர் வந்து ஆஜராகணும். அப்படி திரு சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர் திரு சங்கர் அவர்கள் அங்க போய் ஆஜராகி இன்னும் எங்களுக்கு 4 வாரங்கள் எங்களுக்கு நேரம் வேண்டும். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி தலைவர், அவருக்கு பல பொறுப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் வளர்ந்து வரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவர். அவர்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலைகள் இருக்கு. சில வேலைகளை ஒத்தி வைத்து விடலாம், பல வேலைகளை ஒத்தி வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அவர்கள் வந்து நிச்சயமாக நேரம் கொடுக்க வேண்டும். அதற்காக இவர்கள் ஒரு மனுவும் அந்த இடத்துல சமர்ப்பணம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு விஷயம் இதுல நம்ம பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட காவல்துறைக்கு ஒரு 4 வாரங்களுக்கு எங்களுக்கு மீண்டும் நேரம் வேணும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் அதாவது திரு சீமான் தரப்பில் வந்து இந்த வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்திலையும் அவங்க தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட ஆணையை வைத்து ஒரு போலீசாரால் இப்படி ஒரு தரக்குறைவான ஒரு விஷயத்தை நடத்தி உள்ளதாக வந்து கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. அங்கே ஒரு சட்ட மீறல் நடந்திருக்கிறது. அதுவும் காவல்துறை அதிகாரிகளாலே சட்ட மீறல் நடந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது ஒன்றுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை நம்ம கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா, கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கஞ்சா வியாபாரி என்று சொல்லக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள் வீட்டிற்கு சம்மன் அனுப்பும் போது, அதாவது இவர் வந்து யாருன்னு சொல்லணும்னா இயக்குனர் அமீரோட ரொம்ப நெருங்கிய நண்பர், கஞ்சா கடத்தல்ல கைதான ஜாபர் சாதிக். அவருடைய வீட்டுக்கும் வந்து சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க. வந்து ஒட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க ஒட்டி வச்ச அந்த காவல்துறை முன்னாடியே வந்து அவர்களுடைய தாயார் வந்து அதை கிழிச்சு போட்டிருக்காங்க. அப்ப அந்த அம்மாவை நீங்க கைது செஞ்சீங்களா? அந்த அம்மாவை நீங்க இப்படி இழுத்துட்டு போனீங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. அதனால நம்ம இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சட்டம் தெரியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு தனி நபரை, ஒரு பொது நபரை நீங்க எப்படி நடத்த வேண்டும் என்ற காவல்துறைக்கு சட்ட திட்டங்கள் உள்ளது. தயவு செய்து அதையெல்லாம் முறையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும். அப்படியே உங்களுக்கு வந்து அவர்கள் கிழித்து போட்டு விட்டார் என்று நீங்கள் குற்றம் சாட்டுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. உங்களுடைய வேலை அங்கே போய் நீங்கள் அந்த இடத்துல அந்த சமனை ஒட்டி வச்சுட்டீங்க, அதோட உங்க வேலை முடிஞ்சது. அந்த குற்றம் சாட்டப்பட்டவர், அந்த சமனில் சொல்லப்பட்டவர் உங்கள் அலுவலகத்திற்கோ உங்கள் காவல் நிலையத்திற்கோ வந்து புகார் தரவில்லை, உங்களுடைய விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை, இல்ல வரவே இல்லை. அப்படி என்றால் உங்களுடைய அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும்? அந்த ரிப்போர்ட்டை அப்படியே நீங்கள் உயர் நீதிமன்றத்திற்கு நீங்க சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கையாக இருக்கணுமே ஒழிய இப்படி அராஜகமாக நீங்கள் அவரை அமல்ராஜ் என்பவரை முன்னாள் ராணுவ வீரர் என்று சொல்லியும் கூட இருந்தால் என்ன, அப்படியெல்லாம் தரக்குறைவாக நடத்தியதற்கு நீங்கள் நிச்சயமாக இது சரியான முறையில் நடத்தப்படவில்லை. மேலும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். திரு அமல்ராஜ் அவர்கள் இந்த விஷயத்தை அப்படியே கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா நிச்சயமாக காவல்துறை, அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து காவல்துறையினரும், அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பதில் சொல்ல வேண்டி இருக்கும். நிச்சயமாக இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அடுத்து இந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள், நடிகை விஜயலட்சுமி இவங்க விவகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதுல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில இவர்களுடைய விஷயம் பரவலாக பேசப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க. திரு சீமான் அவர்களும் சரி, நடிகை விஜயலட்சுமி அவர்களும் சரி, இந்த விவகாரத்தை கிட்டத்தட்ட பல வருடங்களாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு விவகாரமா தான் பாக்குறாங்க. மக்கள் மத்தியிலும் இது பிரபலமா வந்து பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. விஜயலட்சுமி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, கோர்ட்டுக்கு போறாங்க, திரு சீமான் அவர்கள் மீது வந்து பழி சொல்றாங்க, கோர்ட்டுக்கு போறாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் முன்னெடுக்கிறாங்க.
ஆனால் மறுநாளே ஒரு வீடியோ வரும். என்னன்னு சொல்லுவோம்னா, அதாவது திரு சீமான் அவர்களை நான் கொடுத்த புகாரை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ வந்துடும். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, நடிகை விஜயலட்சுமி அவர்கள் ஒரே மனத்தோடு அவர்களுக்கு வந்து நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து அதை நோக்கி நடை போட்டு கொண்டே இருக்கணும். ஆனால் இவர்களுடைய மன உறுதிப்பாடும் இந்த இடத்துல நிலை தடுமாறுகிறது. எதனால் என்று தெரியவில்லை. இதுல நம்ம இந்த விஷயத்தையும் கவனிக்கணும். ரெண்டாவது, ஒரு அரசியல் வாழ்க்கையில பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களை வந்து சம்மன் அனுப்பி உடனே ஆஜராகணும். அந்த குடும்பத்தாரை சேர்ந்த அவர்களுடைய குடும்பத்தில் வேலை செய்யக்கூடியவர்களை சேர்ந்தவர்களை தரக்குறைவாக நடத்த எந்த சட்டமும் அனுமதிக்காது. இன்னொன்னு, பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கோ ஒரு கட்சியில மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கோ கிட்டத்தட்ட கோர்ட்ல ஆஜராகணும்னாலும் சரி, காவல்துறையில ஆஜராகணும்னாலும் சரி, இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு தகுந்த ஒரு நேரத்தை கொடுத்துதான் ஆகணும். இதுல இப்பவே வா அப்படின்னு சொன்னா அவங்க பொது வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அவங்களுக்குன்னு. சோ இதுக்கெல்லாம் வந்து சட்டத்துல இடம் இருக்கு. அவர்களுக்கு தேவையான நேரத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும். இது வந்து கொடுக்க முடியாது, நாங்கள் இப்படிதான் நடப்போம்னா இதுல உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து இதுல வந்து திரு சீமான் அவர்கள் இந்த வழக்கை வந்து முடிக்கவே முடியாது. அவருக்கு வந்து இந்த வழக்குல இருந்து தப்பிக்க வழி இல்லையா, அல்லது இந்த வழக்கை ஏதாவது முடிக்கிறதுக்கு வழி இருக்கான்னா, இதுல ரெண்டு விஷயம். ஏற்கனவே நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வந்து நான் இந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காவல்துறை, அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு எழுத்துப்பூர்வமாக கடிதம் வாங்கி இருக்கிறதா ஒரு தகவல். சோ இப்படி வாங்கிட்டாங்கன்னா இதை முறைப்படி என்ன செஞ்சிருக்கணும், சீமான் தரப்பில் அங்க போய் கோர்ட்ல போய் இதை சமர்ப்பிச்சு இந்த வழக்கை வந்து முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து திரு சீமான் தரப்பில் அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் அந்த வழக்கறிஞர்கள் செய்திருக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கணும். அதுதான் சரியான ஒரு வழி. ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இடையில அப்படியே விட்டுட்டாங்க. அந்த லெட்டர் வாங்கினதோட விட்டனால இப்ப மறுபடியும் இந்த வழக்கு வந்திருக்கு. சோ அந்த வழக்குக்கு, அதாவது திரு சீமான் தரப்பில் உள்ள வழக்கறிஞர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, எங்க மிஸ் பண்ணாங்கன்னு தெரியாது, இந்த வழக்கை சரியா முடிக்கல. சரி, அப்படியே திரு விஜயலட்சுமி நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு தனக்கு நிச்சயமாக இந்த வழக்குல வந்து நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒரே ஸ்டாண்டா எல்லா சூழ்நிலையும் எனக்கு நியாயம் வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு இருக்கிற வேண்டும். சோ இரண்டு தரப்பிலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் இது பொதுவெளியில் நாமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதற்கு வந்து இடையில, அதாவது இந்த நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிற இந்த திராவிட கழக மாடல் ஆட்சியும் சரி, அதுல இருக்கிறவங்களும் சரி, இந்த வழக்கை ஏதோ துரிதப்படுத்துற மாதிரி ஒரு உள்நோக்கம் இருக்குது. இன்னொன்னு, இதுல வந்து காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் இவ்வளவு கீழ்மட்டமாக நடந்து கொள்கிறார்கள் என்றால், அவர்கள் சட்ட திட்டங்களை மதிக்காமல் இப்படி ஒருத்தவரை நடத்துகிறார்கள் என்றால், அது அங்கு யாரு அதுக்கு பின்னணியில இருந்து செயல்படுறாங்கன்னு நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு திரு சீமான் அவர்களும் சரி, நடிகை விஜயலட்சுமியும் சரி, நீதிமன்றமும் சரி, காவல்துறை, இந்த 4 தரப்பு மட்டும்தான் இதுல ஈடுபட்டிருக்க வேண்டும். இவர்களுடைய வழக்கு சரியா தப்பா, யாருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனால் இது பொதுமக்கள் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவே இது வந்து செயல்பட்டு ஒரு பின்னணியில யாரோ இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு சந்தேகமாக இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.